ஸ்கர்ட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் நைட்டி கிளாத்தை வந்து ராங் சைட் திருப்பிட்டு 4 பண்ணியிருக்கேன். இந்த ஜிப்பு மேலே அந்த ஜிப்பு இருக்குதுங்களா, அந்த பாட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டேன். பார்த்தீங்களா, ஜிப்பு எங்கே முடியுதோ அந்த பார்ட் மட்டும். நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஹைட் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ இந்த பார்ட் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம ஸ்கர்ட் ஸ்டிச் பண்ண போகிறதுனால நமக்கு ஸ்லீவ் எதுவுமே நமக்கு தேவையில்லை. இப்போ என்ன பண்ணுறோன்னா, என்னோடய ஹிப் சைஸ் வந்து 10.5, அது கூட மினிமம் 3 பாயிண்டாவது நமக்கு ஜாஸ்தியாக இருக்கணும். இது அதாவது எலாஸ்டிக் வைக்கிறதுக்கு. ஸோ நம்ம வந்து இங்கே எடுக்க முடியாது. நம்ம கட் பண்ண இடத்துல நமக்கு வந்து அந்த ஃபுல் ஹைட்டை வந்து நம்ம ஸ்கர்ட்டுக்கு எடுக்க முடியாது. இங்கே வந்து 11 தான் வருது. ஸோ எக்ஸாக்ட் இடுப்பு வரும். ஸோ அங்கே வந்து நம்ம கட் பண்ண முடியாது. அதுலேருந்து கொஞ்சம் நான் இவ்வளோ இடம் விட்டுட்டேன். இப்போ இங்கே வந்து மெஷர் பண்ணி பார்க்கும்போது 13 வருது. இந்த ஸ்டிச்சினை பிரித்து எடுத்துருவேன். ஸோ நமக்கு வந்து 13 வருது. அப்போ இங்கே வந்து ஓகே தான். 2.5 to 3 வந்து லூசிங்க்கு வந்து ஓகே தான். ஓகே, நம்ம வந்து இப்படி டைட்டாக வந்து எலாஸ்டிக் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். ஓகே, கிளாத் கம்மியாக இருந்துச்சுன்னா எலாஸ்டிக் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். அந்த ஒரு ட்ரிக் இருக்குது. இப்போ நம்ம இந்த நேரம் தான் கட் பண்ண போகிறோம். ஓகே, எப்போவுமே உங்கள் ஹிப் சைஸ் எவ்வளவோ அதிலிருந்து எவ்வளோ லூசிங் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கணும். மினிமம் 3 ஆட் பண்ணிக்கணும். மேலே இருக்கிற கிளாத் வந்து நம்ம வந்து பெல்ட், அதாவது எலாஸ்டிக் அட்டாச் பண்ணுவாங்களா, அதுக்கு வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதனே கட் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் மேலே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ மேலே கட் பண்ணி எடுத்துகிட்டு இங்கே இதுலேயே நீங்கள் A-லைன் ஷேப்புக்கு ஸ்கர்ட் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்தால் இதை நல்லா அப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து எப்போ A-லைன் குர்த்திக்கு ஸ்டிச் பண்ணுவீங்களா, இந்த ஃபோல்டட் சைட்லேருந்து 3 வச்சு இப்படி கட் பண்ணலாம். பட் ஆல்ரெடி நமக்கு வந்து லென்த்து வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இப்படி எடுத்தோம்னா மறுபடியும் ஃபோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு 1 இன்ச் போயிடுச்சுன்னா மறுபடியும் இந்த ரொம்ப கம்மியாகும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இது என்ன ஷேப்பில் இருக்கோ அப்படியே விட்டு, இது A-லைன் ஷேப் தான் இருக்குது. கொஞ்சம் அந்த இந்த வளைச்சி வரது மட்டும் இங்கே இப்படி வளைச்சி வரது மட்டும் நான் பண்ணலை. ஓகே, ஆல்ரெடி மேலே இப்படி ஸ்லாண்டிங்காக தான் இருக்குது. ஓகே, அப்போ நம்ம அப்படியே விட்டுடலாம். நம்ம என்ன பண்ணோம்னா, ஒன்று ஃப்ரண்ட் ஒன்று பேக்குக்கு வச்சுட்டு ஃப்ரண்ட் வந்து ஓப்பன் வைக்க போகிறோம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து நான் டபுள் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நல்லா கரெக்டாக சென்டராக மார்க் பண்ணிவிட்டு சென்டரை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகே, சென்டர் ஓப்பன் இல்லைங்களா, அதனால் சென்டரை வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ வந்து சென்டரை கட் பண்ணிட்டோம் இல்லைங்களா, கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பைப்பிங் மாதிரி வைக்க போகிறோம். சேம் இந்த மாதிரி ஏதாவது பூ இருந்ததுன்னா அந்த கிளாத்தில் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ஆல்ரெடி டாப் கட் பண்ணேன் இல்லைங்களா, அந்த கிளாத்தே எனக்கு அவைலபிள் இருந்துச்சு. ஸோ 2 இன்ச்சுக்கு உங்களுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிங்க. கட் பண்ணிவிட்டு இப்படி நல்ல பக்கத்து மேலே இந்த உள்ள நல்ல பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிடுங்க. ஓகே, ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்பவும் போல் அர்காட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு உள்ளே திருப்பி இது கொஞ்சமாக பைப்பிங் வர மாதிரி கொஞ்சமாக தெரிகிற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இதே மாதிரி இந்த சைடு ஸ்டிச் பண்ண போகிறோம். இதே ஓகே. இப்போது இதுக்கு மேலே நான் 1/4 இன்ச்சில் வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அங்கங்கே அர்காட் பண்ணியிருக்கேன். அர்காட் பண்ணிவிட்டு இது என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்டிச் மேலே ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்படி ஒரு ஃபோல்டு, அப்புறம் இதை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணி இப்படி இருக்கும். இதுக்குள்ளே எவ்வளோ உங்களுக்கு பைப்பிங் வேணுமோ அந்த அளவுக்கு இப்படி. ஓகே, நான் கொஞ்சம் குண்டாகவே வைக்கிறேன், ரொம்ப குண்டா இல்லை. இங்கே பாருங்க, ஸ்டிச்சுக்குள்ளே இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படி ஓப்பன் பண்ணிடுங்க. நான் பட்டையாக வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ. ஓகே, அவ்வளோதான். தான் இந்த அளவுக்கு நான் வைக்கிறேன், கொஞ்சம் எடுப்பாக தெரிகிற மாதிரி. அப்போ தான் நல்லாயிருக்கும் ஸ்கர்ட்டுக்கு. நான் இந்த மேலே இப்படி ஸ்டிச் பண்ணிடுறேன். இதே இந்த சைடில் வர மாதிரியே அந்த சைடு பண்ணிக்கங்க. பார்ப்போம், நான் பைப்பிங் மாதிரி வச்சு முடிச்சுட்டு இப்படி 3 இன்ச்சுக்கு அகலமுள்ள கிளாத்து எவ்வளோ ஹைட்டுக்கு வேணுமோ அதை எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு உள்ளே இருந்து திருப்பி எடுத்துடலாம். திருப்பி எடுத்துகிட்டு இது இப்படி வச்சு இதுக்கு மேலே வச்சு இதை 2 க்ளோஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே ஓகே, எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும். நடுவில் வந்து கொஞ்சம் ஸ்லிட்டு வைக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் வச்சுக்கோங்க. இப்போ இது நம்ம வந்து திருப்பி எடுத்தாச்சு. திருப்பி எடுத்துகிட்டு இதை இங்கே இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது மேலேயும் இப்படி வச்சுருங்க. இது மேலே இதை வச்சுங்க. 2 சைடும் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்படி ஓப்பனில் வச்சு இது மேலே இப்படி இங்கே ஒரு ஸ்டிச், இது மேலே இப்படி ஒரு ஸ்டிச், அப்படியே கீழே வரைக்கும் எது வரைக்கும் உங்களுக்கு வேணுமோ அது வரைக்கும். எனக்கு வந்து இது வரைக்கும் வேணும். நான் கீழே இருந்து ஒரு 5 இன்ச் வந்து ஓப்பன் விடுறேன். ஓகே, இந்த அளவு வந்து உங்கள் விருப்பம். இந்த 5 இன்ச்சுக்கு கொஞ்சம் கீழே கட் பண்ணிவிட்டு இது ஜஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணிடலாம். எங்கே நம்ம ஸ்லிட்டு வேணுமோ அங்கே ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படியே ஒரு ஓகே. அவ்வளோதான். இங்கே ஸ்டிச் போட்டு ஸ்டாப் பண்ணிடுங்க.
இது ரெண்டு இங்கே வந்து இப்படி ஸ்லிட் ஓப்பன் ஆகும். ஓகே, நான் 5 இன்ச்சு கொடுக்குறேன், 5 இன்ச் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ அந்த கிளாத் மேலே நான் ஒரு சைடு மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், கிளாத் மேலே ஒரு சைடு வச்சு ஸ்டிச் பண்ணி கீழே வரைக்கும் ஸ்டிச் பண்ணிட்டு இங்கே ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சைடு இது மேலேயே வச்சு கரெக்டாக அந்த பைப்பிங் பக்கத்தில் நீங்கள் இப்போ ஏதாவது லூப்ஸோ பட்டனாஸோ வைக்கிறதா இருந்தால் அதை வச்சுட்டு இது ஜாயின் பண்ணிக்கலாம். நான் அந்த ரெடிமேட் பட்டன் தான் வைக்கிறேன். ஸோ இது வச்சுட்டு அதுக்கு மேலே வச்சுக்கலாம். இப்போ இந்த 2 பைப்பிங்கும் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி, நடுவில் இந்த கேப் இருக்கக்கூடாது. இது ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணிடலாம். இதுக்கு மேலே அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஏர்லைன் ஸ்கர்ட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் ஃப்ரண்ட் வந்து பெல்ட் வச்சுட்டு பேக் மட்டும் தான் எலாஸ்டிக் வைக்கிறேன். ஃப்ரண்ட் எலாஸ்டிக் வச்சா அந்த லுக் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வராது, லைட்டாக ரிங்கிள்ஸ் இங்கே வரும். ஓகே, அதுக்கு நான் என்ன பண்ணுறோம்னா, இங்கே நம்ம வந்து ஹிப்பு பார்ட் எடுத்து வரீங்களா, நம்ம கரெக்டாக நீங்கள் உங்களோட எந்த நேர் நீங்கள் இந்த இதை வியர் பண்ணுவீங்களோ அந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கங்க. அது கூட ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து 38 வந்துச்சு. ஓகே, 38ங்கும் போது 9.5, அது கூட 1 இன்ச் நான் லூஸ் சேர்த்து 10.5 வைக்கிறேன். ஓகே, எனக்கு கொஞ்சம் லூஸாகவே இருந்தால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால ரொம்ப டைட்டாக இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்காது. ரெகுலர் வியர் இருக்குது இல்லைங்களா, நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக இது வந்து வெயிஸ்ட் அளவு இல்லைங்க, நீங்கள் எங்கே ஸ்கர்ட் வியர் பண்ணுறீங்களோ அந்த மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு அது கூட 1 பாயிண்ட். இது வந்து ஃப்ரண்ட் பெல்ட்டுக்கு மட்டும் தான் இந்த மெஷர்மெண்ட். ஃபுல் எலாஸ்டிக் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இது ஹிப் அளவு தான் எடுத்துக்கணும். ஹிப்லேருந்து தானே போடுவோம். அப்போ வந்து ஹிப் அளவு கூட 3 அல்லது 4 இன்ச் ஆட் பண்ணிக்கணும். என்னோடய ஹிப் சைஸ் 10.5, அதாவது 42. ஸோ 10.5க்குள்ளே 3 இன்ச் ஆட் பண்ணிப்பேன். ஓகே, அப்போ 13.5 கிளாத் இருந்ததுன்னா நம்ம சைடு அலவன்ஸோடு சேர்த்து 14 கூட எடுத்துக்கலாம். ஓகே, இப்போது எவ்வளோ மெஷர்மெண்ட் என்னவோ அதை மார்க் பண்ணி அப்படியே சைடாக ஒரு கட் பண்ணியிருக்கேன் இங்கிருந்து இது வரைக்கும். ஓகே, அவ்வளோதான். பெல்ட் வைக்கிறதுக்கு ஒரு 3.5 இன்ச்சில் எடுத்துருக்கேன். என்னோடய எலாஸ்டிக் வந்து 1 இன்ச் தான். ஸோ நான் 3.5 இன்ச் அகலத்துக்கு இது எவ்வளோ நீளம் இருக்கோ அந்த கிளாத் எடுத்திருக்கேன். இது உங்கள் எலாஸ்டிக் 1.25 இருந்ததுன்னா 4 இன்ச் அகலம் எடுத்துக்கோங்க. அகலம் எடுத்துகிட்டு இந்த 1 இன்ச் அந்த பெல்ட் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து 1/2 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்க. ஒரு சைடு மட்டும் ஸ்டிச் பண்ணிவிட்டு ராங் சைடு வந்து இந்த ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கோங்க. ராங் சைடு வந்து ஃப்ரண்ட்டை நான் திருப்பி வச்சுருக்கேன். திருப்பி வச்சுட்டு இதோட ராங் சைடு நம்ம பார்த்துருக்கிற மாதிரி வச்சு உள்ளே வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு சுற்றி ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இப்படி ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் இதை வந்து அப்படியே நம்ம ஃபோல்ட் பண்ணி எவ்வளோ ஹைட்டுக்கு வந்து சுற்றி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது ராங் சைடில் நான் 1/2 இன்ச்சுக்கு இப்போ ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ இப்படி தான் இருக்கும். இதை வந்து ஜஸ்ட் இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நான் இங்கேயும் ஸ்டிச் தெரியாது. இப்போ நல்ல பக்கத்துக்கு மேலே திருப்பிடலாம். நல்ல பக்கத்துக்கு மேலே திருப்பிட்டோன்னா இந்த ஸ்டிச்சை ஜஸ்ட்டு நம்ம கவர் பண்ணி இதுக்கு மேலே ஸ்டிச் பண்ண போகிறோம். பிளாஸோ பேண்ட்லாம் வைப்பாங்க ஸ்டிச் பண்ண வரீங்களா பெல்ட்டுக்கு, அதே தான். ஓகே, இப்போ இதை மூடி இது மேலே ஸ்டிச் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட்டு முடிஞ்சிச்சு. இப்போ பேக் சைடு எடுத்துக்கங்க. பேக் சைடு வந்து நம்ம நார்மல் எலாஸ்டிக் வைக்கிறதுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் விடுவோமோ அதே மாதிரி விடணும். இப்போ என்னோடய ஹிப் சைஸ் 10.5னா அது கூட மினிமம் 3 இன்ச் விடணும். அப்போ 10.5 13.5 எனக்கு வந்து இது கரெக்டாக இருக்குது. பண்ணிக்கோங்க. நல்ல பக்கம் நம்மளும் பக்கத்தில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு 4 இன்ச் கிளாத்து வச்சுட்டு ஒரு 4 இன்ச்சுக்கு கிளாத் எடுத்து நீளமாக இது எவ்வளோ நீளம் இருக்கோ அந்த நீளம் எடுத்துகிட்டு 4 இன்ச் அகலம். ஓகே, இது நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி போட்டுக்கிட்டு 1/2 இன்ச்சுக்கு இப்படியே ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்படி ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு உள்ளே ஃபோல்ட் பண்ணிடுங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம எலாஸ்டிக் இப்போ நல்ல பக்கத்து மேலே நல்ல பக்கம் உள்ள இருக்கிற மாதிரி போட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிட்டோம் இல்லைங்களா. ஸ்டிச் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இது ஓப்பன் பண்ணிக்கோ. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஜஸ்ட் இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணி ஒரு நேராக ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. ஓகே, ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து அப்படியே நம்ம உள்ளே ஃபோல்ட் பண்ணணும். இது எப்படி ஃபோல்ட் பண்ணோன்னா நம்மளோட எலாஸ்டிக் சைஸ் வந்து 1, அப்போ 1.25 ஒரு 1/4 இன்ச் லூஸ் இருக்கிற மாதிரி பட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணி உள்ளே ஸ்டிச் பண்ணிடுங்க. இது 1.25 இருந்துச்சுன்னா நீங்கள் 1.5 இன்ச்சுக்கு ஆகலாம். நீங்கள் ஃப்ரண்ட்டு வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த ஃப்ரண்ட்டு இதுவும் மேட்சாக இருக்கணும். அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா இதை வந்து 1/2 இன்ச் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதை ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு இது இப்படி பண்ணுங்கள். ஓகே, இது எவ்வளோ வருது பார்த்தீங்களா, இப்படி வரும். அப்போ இதுவும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு சைடு அடிக்கும்போது கரெக்டாக வரும். இந்த அகலத்துக்கு இதையும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு உள்ளே எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணிடலாம். ஓகே,
இப்போ வந்து இதை வந்து நான் மேலே வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணுறதுக்கு. இந்த வழியாக விட்டு இந்த வழியாக எடுத்து இங்கே 2 பக்கம் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இது எலாஸ்டிக் சைஸ் வந்து நீங்கள் எங்கே வியர் பண்ணுறீங்களோ அது என்ன அளவு வருதோ அதில் வந்து 3 இன்ச் மைனஸ் பண்ணிங்க. எனக்கு 38, ஸோ வந்து நான் அதை வந்து 3 இன்ச் மைனஸ் பண்ணால் எனக்கு 16 வரும். அந்தளவு நான் எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். எலாஸ்டிக் எடுத்து இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ண போகிறேன். இன்சர்ட் பண்ணிட்டு பேண்ட்லாம் எப்படி நீங்கள் இழுத்து ஸ்டிச் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிடுங்க. ஓகே, உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல பிடிச்சிட்டு இன்னொரு எண்டில் வச்சுட்டு இதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு எப்பவும் போல் சைடு வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம். பேக்கில் வந்து எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணிவிட்டேன். ஒரு சைடு ஸ்டிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே இன்சர்ட் பண்ணாமல் ஒரு சைடு ஸ்டிச் போடுங்க, அதான் பிரியாமல் இருக்கும். இந்த சைடு எண்டு வந்ததும் இந்த சைடு வந்து ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு இது கரெக்டாக ஈக்குவலாக எடுத்து விட்டுட்டு எப்பவும் போல் இப்படி இழுத்து ஸ்டிச் பண்ணுவீங்களா ஸ்டிச் பண்ணிடலாம். ஆக்சுவலாக ஃப்ரண்ட் வந்து எலாஸ்டிக் வைக்காதுக்கு ரீசன் இதுதான். இந்த ஃப்ளீட்ஸ் மாதிரி வருதுங்க பார்த்தீங்களா, அந்த ஏலைனோட ஷேப் வந்து ஃப்ரண்ட் எலாஸ்டிக் வச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. இங்கே இருக்குது. இப்போ இங்கே ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம இழுத்து ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போது மேலே எலாஸ்டிக் மேலே ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்பவும் போல் இது நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி போட்டுட்டு 1/2 இன்ச்சுக்கு சைடில் அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் ஸ்டிச் பண்ணிடுங்க. இந்த சைட் ஸ்டிச் பண்ணும்போது ஃப்ரண்ட்டு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும், அது நோ ப்ராப்ளம். எப்போவும் நம்ம பிளாஸோவில் பேண்ட்லாம் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் அதை விட்டுட்டு இந்த சைடில் அப்படியே ஸ்டிச் பண்ணிடுங்க. இது கொஞ்சம் பார்த்திங்களா இப்படி எக்ஸஸாக தான் இருக்கும். ஓகே, நம்ம ஃப்ரண்ட்டு வந்து ஹிப் சைஸ் விட ஜாஸ்தியாக எடுத்துருக்கோம். ஓகே, 2 சைடு ஸ்டிச் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ஸ்கர்ட் ரெடி ஆகிடும்.